ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ ஆல்ரெடி நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கான ஃபஸ்ட் இயர் நல்லாவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, சூப்பராக டீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதே போல் த்ரூ அவுட்டாக நான் 99 டேஸ்க்கு உங்களுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக டீச் பண்ணுறேன். நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக நம்ம கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இன்றைக்கான இயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் இயல் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு செய்யுள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸ் பார்க்குறதுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு இயல் ஃபுல்லாக சும்மா ஜஸ்ட் ஒரு 3-4 தடவை வாசித்து விட்டுட்டு மட்டும் வாங்க. அப்போ தான் நம்ம படிக்கும்போது ஓகே இதை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் ரீட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? சரிங்க. இப்போ எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், நுழையும் முன் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இதில் நமக்கு எதாவது தேவையானது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த ஒரு கொஷின்ஸும் கேட்டதில் இதில் அந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நுழையும் முன்னில் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த நுழையும் முன்னை என்ன பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்கேயாவது தேவை ப்ரீவியஸாக கொஷின் வந்திருக்கு அப்படின்னா நானே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவேன். மற்றபடி சும்மா பாடத்தை வாசிக்க நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அப்போல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணுங்கள் போதும். இதை எதுக்காக உங்களை நான் வாசிங்க பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா, இந்த பாடம் எந்த கான்செப்டை பொறுத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான். சரி, இப்போது இந்த சிலப்பதிகாரத்தில் என்ன வந்திருக்கு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை போற்றி வந்திருக்குங்க. ஸோ இயற்கையில் யாரை பற்றி அப்படின்னா, திங்கள்னா யாருங்க, நிலவு. இப்போ சூரியன் அப்படின்னா அதுக்கு கதிரவன் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதே போல் திங்கள் அப்படிங்கிறது யாரை பற்றினா நிலாவை பற்றி. சரிங்களா? அடுத்தது ஞாயிறுங்கிறது யார், சூரியன். திங்கள் நிலவுனா ஞாயிறு சூரியன். ஓகேங்களா? அடுத்தது மலையை பற்றினது. ஸோ இது இயற்கையை போற்றி பாடியிருக்க பாடல் தான் இந்த சிலப்பதிகாரத்துக்கான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யார், ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து, ஸ்கூல் டெஸ்ட்லேருந்து, காலேஜ் டெஸ்ட்லேருந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னதுங்க, சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள். ஸோ நிறையா பேர் சொல்லுவாங்க, எனக்கு மணிமேகலை எழுதினவருக்கும் சிலப்பதிகாரம் எழுதினவருக்கும் எனக்கு பேர் நிறையா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா, மணிமேகலை நம்ம படிக்கும்போது அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுப்பேன், மணிமேகலைக்கும் அந்த ஆத்தருக்கும். அப்போ அந்த ஒரு புக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுனாலே அப்போ மிச்சம் இருக்க அந்த சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள்ங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆயிரும். ஸோ அங்கே படிக்கும்போது உங்களுக்கு இது நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம சிலப்பதிகாரம் படிக்கிறோம், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 3 இயற்கை இருக்குங்களா. ஸோ நிலவு, சூரியன், மலை. அந்த 3 விஷயத்தில் இந்த மலையை பற்றி கொடுத்துருக்கோம். 3 வரி தான் நமக்கு மெமரி போயமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு வார்த்தையாக சொல்லி கொடுத்துறேன், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஒருவேளை இது வந்துச்சு அப்படின்னா இது சிலப்பதிகாரத்துக்கான பாடல் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போற்றியும் அங்கன் உலகு அழித்தலான் அப்படின்னு வருதா. அடுத்து ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். சரிங்களா? அடுத்தது மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இப்போ இந்த 3 ஸ்டான்ஸாவும் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ரைமிங்கான வேர்டு கிடச்சிருக்கும். அழித்தலான், திரிதலான், சுரத்தலான். இந்த 3 வார்த்தையை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அழித்தலான், திரிதலான், சுரத்தலான். சிலப்பதிகாரத்துக்கான கீ பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அழித்தலான், திரிதலான், சுரத்தலான். ஓகேங்களா? ஸோ இந்த சிலப்பதிகாரத்தில் முக்கியமாக எந்த வரிங்க நமக்கு நிறைய தடவை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம நீர்வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், என்னென்ன, அழித்தலான், திரிதலான், சுரத்தலான்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தை சொல்லி கொடுத்தேன். அந்த 3 வார்த்தையில் நீங்கள் இந்த பாடலே கவர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வார்த்தை கரெக்டாக அந்த 3 வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா சிலப்பதிகாரம் பாடல் அப்படின்னு நம்ம போட்டலாம். ஃபர்ஸ்ட் வரி என்ன, திங்களை போற்றுதும். அடுத்து ஞாயிறு போற்றுதும். அடுத்தது மாமலை போற்றுதும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 2வது லைன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3வது லைன் வந்தே தான் தீரும். அப்போ அழித்தலான், திரிதலான், சுரத்தலான் டக்குன்னு முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது எழுதினவர் யார், இளங்கோவடிகள். ஸோ இது ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி பாருங்கள் அந்த கீழே இருக்கிறத. இதுக்கு ஒரு வேறு ஃபார்மேட்டில் இந்த பாடலை எழுதி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கேன். அதுவும் இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்க சொல்லும் பொருளும் ரொம்ப தடவை ரிப்பீட் ஆகிருக்குங்க. அது எப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் 4 கொஷின் வரும். 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 கொஷின் வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கொஷினில் இப்போ ஆ இன்னு சொல்லிட்டு 4 தடவை கொஷின் வரும். என்னென்னா, இந்த கொங்கு, அலர்னா மலர்தல், இந்த திகிரி, பொற்கோட்டு, இந்த 4ம் சேர்ந்து 2023 ஒரு ப்ரீவியஸ் கொஷினில் இடம்பெற்றிருக்குங்க. அடுத்து இந்த திங்கள், மேரு, அழி, ஒன்ஸ் அகேன் பொற்கோட்டு,
நோட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினாக 2023 வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்லும் பொருளும் வந்து ஒரே இடத்துல இருந்து வரிசையாக 4 வந்து கேட்டு விட்ருவாங்க. நம்ம அந்த 4ல் 1 2 நம்ம சிலது டவுட்டாக இருப்போம், கடைசியில் அதில் போய் சிக்கிடுவோம். அப்போ சொல்லும் பொருளுங்கிறது படிக்கும்போது எப்போவுமே தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ திங்கள்லாம் யாருங்க? நிலா, நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர்னா மலர்தல். நம்ம போன பாடத்தில் படித்தோம் இல்லைங்களா, வளர்தமிழில் படிச்சிருப்போம். பூவோட 7 நிலைகளில் அரும்பு, மொட்டு அந்த இதை ஆரம்பிச்சிருப்போம் இல்லைங்களா. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிற ஒரு 7 நிலை படித்தோமா. அதில் வருது இல்லைங்களா அலருங்கிறது வந்து எந்த ஒரு பார்ட் அந்த இது பூவோட நிலையிலனா மலர்ற நிலை. ஓகேங்களா? பூ நல்லா மலர்ந்துருக்குன்னு சொல்லுவீங்களா, அந்த மலரக்கூடிய நிலை தான் என்னது அலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். அடுத்து பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படிங்கிறது அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா கருணை. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தடவை ப்ரீவியஸ் கொஷினில் நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்திருக்குங்க இந்த 8மே. ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ பாடலோட பொருள் அப்படிங்கிறதுல இங்கே என்ன முக்கியமானது, ஜஸ்ட் வந்து அதை ரீட் பண்ண போகிறீங்க. ஆனால் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பர்டிகுலராக என்னங்க கவனித்து படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல் வந்து சோழ மன்னனை பற்றி இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த எந்த மன்னன்கிறது முக்கியம். அந்த மன்னன் வந்து ஆத்திமலர் மாலையை அணிந்தவன். சரிங்களா? ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சேர மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வியில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்ப்பீங்க சரியாக தவறு, அந்த கூற்று கேள்விகள்லாம் நிறையா தருவாங்க. ஒரு 2-3 வரிகள் கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறு. இப்போ வந்து சிலப்பதிகாரம் பொறுத்தளவில் எது சரி, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதின பாடலில் இது எது சரி தவறு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சேர மன்னன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தது லைட்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது சேர மன்னன் கிடையாது சோழ மன்னன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கூற்று தவறு அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ அதுக்காக தான் இதை நான் படிக்க சொல்கிறேன். அப்போ ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அடுத்து இதில் எந்த வரி நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அப்போ சோழ மன்னன் நாட்டில் தான் எந்த ஆறு பாய்ஞ்சிட்ருக்கு, காவிரி ஆறுங்கிறது பாய்ஞ்சிட்ருக்கு. இதில் இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இந்த பாடலில் யாரை மென்ஷன் பண்ணி பாடியிருக்காருன்னா சோழ மன்னனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த சோழ மன்னன் வந்து ஆத்திமலர் மாலையை அணிந்தவர். அடுத்து அந்த சோழ நாட்டில் வந்து காவிரி ஆறு வந்து பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னதை மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டு வாங்க. ஸோ மிச்சதெல்லாம் படிக்க வேணாமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீட் மட்டும் பண்ணிவிடுங்க, போதுமானது. இங்கே இருக்குது பாருங்கள் ஒருத்தன் ரொம்ப 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 முக்கியமானவங்க. இந்த பாக்ஸு அதுக்கப்புறம் இன்னொன்று சிலப்பதிகாரம் 9th இருக்கும். இந்த 2 பாக்ஸ்லேருந்து கொஷின் வராத கொஷின் பேப்பரே நமக்கு கிடையாதுங்க. அந்தளவுக்கு முக்கியம். ஓகேங்களா? இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ஸ்கூலில் படித்தது உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வரும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாருங்க? இளங்கோவடிகள். ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா, இவர் வந்து எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். ஆனால் இவர் யாரை பற்றி பாடியிருக்காரு? சோழ மன்னரை பற்றி பாடியிருக்காரு. இவர் சேர மரபை சேர்ந்தவர், ஆனால் இவர் பாடினது சோழ மன்னரை பற்றி பாடியிருக்காரு. இதை வந்து குழப்பிக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது அப்படிங்கிறது இவர் சேர மரபை சேர்ந்தவருங்கிறது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தோட இருக்கக்கூடிய ஒரு பதிகம் வந்து சொல்லுது. சரிங்களா? சரி, இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உட்காந்து இப்படிலாம் வாசிச்சுக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. பக்கத்துலேயே வந்து கிபி போட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கணும். பார்த்த உடனே இந்த பாயிண்ட் உங்கள் மனசில் வந்து ஏறுற மாதிரி எனக்குள்ள பக்கத்தில் கிபி 2 அப்படின்னு வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பேரெல்லாம் 3 பாயிண்ட் படிச்சிருக்கோமா. சிலப்பதிகாரம்ங்கிற நூலை இயற்றினவர் யார்? இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர்னு யார் சொல்கிறா? சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 2ஆம், கிமுன்னு நினச்சிக்கக்கூடாதுங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தது இப்போ வந்து அந்த புக்கை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 50 காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். 50 காப்பியங்கள் 5 புக் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று தான் என்னது? சிலப்பதிகாரம். அந்த 5ல் ஃபஸ்ட்டு யார் வருவா? நம்ம சிலப்பதிகாரம் தான். ஓகேங்களா? அப்போ இதுதான் தமிழோட முதல் காப்பியம். தமிழில் உருவாக்கப்பட்ட முதல் காப்பியமே இந்த சிலப்பதிகாரம் தான். இதுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சு போட்டுறாங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஓகேங்களா? அடுத்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது 2ஐயும் சேர்த்து வச்சு என்னென்னு சொல்லுவாங்க? இரட்டை காப்பியங்கள். பிகாஸ் சிலப்பதிகாரத்தோட கண்டினியூட்டி தான் மணிமேகலையாக இருக்கும். அதனால் இது 2
ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ இதில் வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன், 50 காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இதுதான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க தமிழில், அதனால் இதுதான் தமிழின் முதல் காப்பியம். அடுத்து இது என்னென்னு போட்டுறாங்க, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு போற்றப்படுது. மணிமேகலையும் சிலப்பதிகாரையும் சேர்த்து வச்சு இது என்ன சொல்கிறாங்க, இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, ஒரு செய்யுள் முடிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் அந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுவீங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். சரிங்க, இப்போ புக் பேக்குக்கு ஆன்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். கழுத்தில் சூடுவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தார். ஓகேங்களா? நான் சொல்கிறத அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கதிரவனோட மற்றொரு பெயர் என்னது, ஞாயிறு. ஃபஸ்ட்டு கழுத்தில் சூடுவது தார், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. அடுத்தது வெண்குடை அப்படிங்கிறது பண்பு தொகைப்படி வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுடுவோம். ஓகேங்களா? அடுத்தது பொற்கோட்டு அப்படிங்கிறது என்னங்க வரும், இந்த இருக்கு நமக்கு இந்த இன்னு தான் வரணும். அப்போ பொன் கூட்டல் கோட்டு. ஓகேங்களா? பெரிய இருக்கு, சின்ன இன் தான் வரணும். கொங்கு கூட்டல் அலருங்கிறது கொங்கலர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்துடும். அடுத்தது அவன் கூட்டல் அலிப்போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிப்போல். அவன் அலிப்போல் எங்கெங்க இருக்குது, இந்த இருக்குது அவன் அலிப்போல். புக் பேக்குங்கிறதெல்லாம் ரொம்ப 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 முக்கியங்க. நமக்கு ஒன்று நம்ம யோசிப்போம், புக் பேக்கெல்லாம் யாராவது கேட்பாங்களா, அந்த பிரித்தெழுதுக்கு சேர்த்துறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கக்கூடியதை அவங்களாம் யோசித்து கேட்பாங்கன்னு நினைப்போம். டக்குன்னு பார்த்தா சிம்பிளாக புக் பேக்கில் இருக்க ஒரு 10 கொஷினை கேட்டுவிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஃபேக்ட்டு. புக் பேக்குங்கிறது அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு செய்யுள் முடிச்சிட்டோம், அடுத்த செய்யுள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த செய்யுள் என்னதுங்க, காணி நிலம். ஸோ இதுக்கு முன்னாடி படித்த செய்யுளில் வந்து எப்போவுமே நம்ம செய்யுள் படிக்கும்போது எப்போவுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அந்த ஆசிரியர் பெயரை பக்கத்தில் எடுத்து எழுதி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ சிலப்பதிகாரம்னா பக்கத்தில் இளங்கோவடிகள், கிபி 2ஆம் நூற்றாண்டு, சேர மரபு. இதை வந்து 3 பாயிண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எந்த சைடு எழுதுறீங்க, இந்த சைடு எழுத போகிறீங்க. இளங்கோவடிகள், கிபி 2ஆம் நூற்றாண்டு, சேர மரபு, இதை மட்டும் எழுதிக்கோங்க. இங்கனக்குள்ளே என்ன எழுத போகிறீங்கன்னா, ஆத்திமலர் ஒரு ஹைஃபன் போட்டு சோழ மன்னன் போட்டுக்கணும். ஆத்திமலர் மாலை சோழ மன்னன், கீழே வந்து காவிரி ஆறு சோழ நாடுன்னு வந்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்லாம் எப்போவுமே என்ன பண்ணணும், எனக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். அடுத்து இருக்க பெரிய பாக்ஸ் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட். அதனால் அதில் வந்து குட்டி பாயிண்ட்டை வந்து நம்மளால் எடுத்து எழுத முடியாது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து படிச்சுக்கோங்க. அதாவது எதுனா இந்த ஸ்டான்ஸாக ஃபுல்லாக இங்கே பாக்ஸ்லேயே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அங்கனக்குள்ளே என்ன பண்ணலான்னா, தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியங்கள், இதை மட்டும் வேணும்னா எழுதி வைங்க. பெருசாக தேவையில்லை, பார்க்கும்போது உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி வரிசையாக வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது காணி நிலம். இந்த காணி நிலம்ங்கிறத எழுதினவர் யாருன்னா நம்ம பாரதியார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நுழையும் முன்னில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கனவு வீடுங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பாரதியார் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்குது. ஆனால் இதில் பெருசாக வந்து ப்ரீவியஸாக கொஷின் அதெல்லாம் கிடையாது. இதுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதனால் இந்த நுழைமுன் வந்து நமக்கு தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு மனப்பாட பாடல். இதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்கனாலே அப்படியே டக்குன்னு மனசில் மெமரைஸ் ஆயிரும். ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணிங்கனாலே வந்துடும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினில் தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலே. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து தேவையில்லைங்க. இது வந்து எழுதினவர் யாருன்னு சொன்னேன், பாரதியார். ஓகேங்களா? ஸோ காணி அப்படின்னா என்னென்னா நில அளவை குறிக்கும் சொல். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ளவுஸ் பீட் வாங்குறீங்கன்னா அது என்ன அளவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே போல் காணிங்கிறது நிலத்தோட அளவை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்து மாடங்கள் அப்படிங்கிறது மாளிகையோட அடுக்குகள். நீங்கள் எத்தனை மாடி வீட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் என்னது, மாடங்கள். அடுத்து சித்தம் அப்படின்னா நம்மளோட உள்ளம். சித்தம்ங்கிறது உள்ளம். ஸோ சொல்லும் பொருள் வந்து ஈஸியாக படிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ பாடலோட பொருள் ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, மனப்பாடம்லாம் வேணாங்க. ஸோ நூல்வெளி வந்து ரொம்ப 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 முக்கியங்க. இருக்கிறதுலே பாரதியார் பகுதி ஈல பாரதியார் பாரதிதாசன் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுங்கங்க. இப்போ இவங்க கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அந்தளவுக்கு பாரதியாருங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் நமக்கு. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். ஓகேங்களா? 20ஆம் நூற்றாண்டு அந்த 20th செஞ்சுரியில் வந்து இருந்தவர். ஓகேங்களா? இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரோட இயற்பெயர் என்னது, சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்க
பட்டவர். ஸோ 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் வந்து பாரதியார். இது வந்து கூற்று கேள்விகளில் வந்து கேட்கலாங்க. அதாவது ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு எந்தெந்த பாயிண்ட் கரெக்டு தப்புன்னு கேட்கலாம். அப்போ 18ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த லைன் என்ன ஆயிரும், தவறானதாயிடும். ஓகேங்களா, அப்போ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த நூற்றாண்டில் இவர் வந்து இணையற்ற கவிஞர் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் தான் பாரதியார். இவரோட இயற்பெயர், சொந்த பேர் வந்து என்னது, சுப்பிரமணியன். ஓகேங்களா, சரிங்க. அடுத்தது, இவரை வந்து நல்ல சின்ன வயசில் நல்ல பாட்டு பாடுற திறன் இருந்தனால எட்டயபுரம் மன்னர் இவருக்கு என்னென்னு பேர் கொடுக்குறாரு, பாரதி அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ சுப்பிரமணியன்லேருந்து பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறுறாரு. தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். ஸோ போன லெசனில் வந்து என்ன பார்த்தோம், தமிழ் உணர்வை ஊட்டிய பாவலர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கும்மியில் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே வந்து யார், மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது, நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள். இது வந்து உங்களுக்கு பெரிய கிளாஸில் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே மார்க் பண்ணி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இது எல்லாமே என்ன நூல்கள் அப்படின்னா கவிதை நூல்கள். இப்படியும் நம்மள்கிட்ட கேட்பாங்கங்க, பாரதியாரோட கவிதை நூல்கள் என்னென்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷனில் ABCDன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குமா. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் கொடுத்துட்டு இங்கனக்குள்ளே வேறு ஏதாவது அவரோட உரைநடை நூல் பேரை கொடுத்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா, சரி கொஸ்டினை மாற்றி சொல்லிட்டேன், 3லேயுமே வந்து கவிதைகளை கொடுத்துட்டு 4ஆவதாக பார்த்து உரைநடைன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரதியார் எழுதின கவிதைகளாக இதில் கவிதை நூல் இல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்டுருவாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே உரைநடை நூல் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்களா, நம்ம என்ன பண்ணணும், அதை மார்க் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் என்னது, கவிதை நூல். அப்போ இதெல்லாம் கவிதை நூல்னு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் அங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இது வந்து கவிதை நூல். அடுத்தது, பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த மாதிரி வந்துருச்சா. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே நேராக இங்கே வந்து காணி நிலம் பக்கத்தில் என்ன பண்ணணும், பாரதியார் எழுதியிருக்காருன்னு போட்டுட்டு இது எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க, பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பக்கத்தில் எழுதி வச்சு படிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த நேராக கீழே 1 மார்க்குக்கு வந்துடலாம். கிணறு அப்படின்னா எதங்க குறிக்குது, கேணி அப்படிங்கிறத குறிக்கும். சித்தம்னா என்னது, இப்போ தான் சொல்லும் பொருளம் படித்தோம், உள்ளம். ஓகேங்களா. அடுத்து, மாடங்கள் அப்படின்னா என்னது, அடுக்குகள் அப்படிங்கிறத நம்ம படித்தோமா. ஓகே, நன்மாடங்கள்னால் இது எப்படி பிரிக்கலாம், நன்மை கூட்டல் மாடங்கள். ஓகேங்களா, நன்மாடங்கள் அப்படிங்கிறது பண்பு தொகைப்படி நன்மை கூட்டல் மாடங்கள்னு பிரியும். அடுத்து, நிலத்தின் இடையே, அப்போ நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்தது, முத்து கூட்டல் சுடர்னா முத்துச்சுடர். முத்துச்சுடர் எங்கே இருக்குது, இச்சு வரணும், இங்கே இருக்குது இல்லைங்களா, அவ்வளோதான், ஆப்ஷன் D. அடுத்தது, நிலா கூட்டல் ஒளிங்கிறது நிலா ஒளி. ஓகேங்களா, அவ்வளோதான், நிலா கூட்டல் ஒளிங்கிறது நிலா ஒளி, ஆப்ஷன் E-ல இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பொறுத்துக்க மட்டும் பார்த்தோன்னா இந்த பாடம் முடிஞ்சிடும். முத்துச்சுடர் போலன்னு கொடுத்துருக்காங்க, தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட. ஸோ முத்துச்சுடர் போல் அப்படின்னா சுடர்னாலே என்னதுங்க, வெளிச்சத்தை வந்து குறிக்கக்கூடியது. அப்போ நிலா ஒளி. தூய நிறத்தில் அப்படின்னா வீடு வந்து நல்ல வெண்மையாக வந்து இருக்கக்கூடியது. அடுத்து, சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும், நல்லா தென்றல் வேணும். அவ்வளோதான். இது எல்லாமே இந்த பாடல்லேருந்து வந்தது தான். ஜஸ்ட் 4-5 வாட்டி ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது வந்து உரைநடைக்கு வந்துடலாம். சிறகின் ஓசை. ஸோ இந்த பாடம் வந்து எதை பற்றி அப்படின்னா, ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு அந்த மாதிரி வந்து மைக்ரேட் ஆகுறாங்க இல்லைங்களா. அதாவது மாறி மாறி இப்போ பறவைகள்லாம் வலசை போகுது, மைக்ரேஷன் பண்ணுது. இது வந்து கோடைக்கால நேரம், அதனால் வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து வலசை போதல். ஸோ அதை பற்றின ஒரு பாடம் தான் இது. ஸோ இதில் வந்து எங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 4-5 வாட்டி பாடத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும்தான் த்ரூ அவுட் த எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. எதுக்காக அப்புறம் பாடத்தை வாசிக்க சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் ஆரம்பத்துலேருந்து படித்தா போதுமே, ஏன் வாசித்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது அதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அடுத்தடுத்த தடவை படிக்கும்போது இது இந்த கான்செப்ட் தான், நம்ம இதில் இந்த பாயிண்ட் படித்தா போதும் அப்படிங்கிறது நான் சொன்னதை உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இவங்க சொன்ன பாயிண்ட் இது தான் நமக்கு கரெக்டு, இது மட்டும் போதும் அப்படின்னு தோணும். இல்லை அப்படின்னா, ஐயோ மற்றதெல்லாம் விட சொல்கிறாங்களே, இதை மட்டும் ஏன் படிக்க சொல்கிறாங்க, அங்கே கலர் கலராக இருக்குது இங்கே கலர் கலராக இருக்குதுன்னு மட்டும்தான் தோணும். ஸோ நீங்கள் அந்த பாடத்தை ஃபுல்லாக ஒரு தடவை வாசிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே கரெக்டு தான், இது மட்டுமே போதுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான். சரி, இப்போ இங்கே என்னென்னா, இந்த வலசை போதல்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிட்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா, மைக்ரேஷன். ஓகேங்களா, MIGRATION. எதுக்காகங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த இயல்கான புக் பேக்கில் வந்து வலசை போதல்னா மைக்ரேஷன் சொல்லிட்டு கலைச்சொல் வந்து இருக்கும். அதுக்காக தான் பாடத்தை படிக்கும்போதே நீங்கள் புக் பேக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா. சரி, இப்போது பறவைகள் வந்து எதுக்காக இடம்பெயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை இருக்குங்க எனக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக, இனப்பெருக்கம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, இடம்பெயர்றாங்க. எதை வச்சு இடம்பெயர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலா, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இந்த 3 விஷயத்தை வச்சு இடம்பெயர்றாங்க. இதை எனக்குள்ளே படிச்சுக்கோங்க, நமக்கு சயின்ஸ்லேயும் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து படிக்க சொல்கிறேன். ஸோ பொதுவாக பறவைகள் வந்து எந்த சைட்லேருந்து எந்த சைடு வந்து வலசை போவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வடக்குல இருந்து, அதாவது மேலேருந்து கீழ் நோக்கியும், இந்த சைடு கிழக்குலேருந்து மேற்கு நோக்கியும் போவாங்க. சும்மா பக்கத்தில் இந்த படம் மட்டும் போட்டு வச்சுக்காங்க, மேலேருந்து கீழே. அப்போ வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும், கிழக்குலேருந்து மேற்கு நோக்கியும் வந்து சாரிங்க மாற்றி போட்டுட்டேன். வெரி சாரி. இது ஒன்று மட்டும் மாற்றி சொல்லிட்டேங்க. இது மேலேருந்து கீழே, இது இந்த சைடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு இங்கிட்டு தான் வந்து பறவைகள் வந்து வலசை வரும் அதிகமாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மேலேருந்து கீழே, லெஃப்ட்லேருந்து ரைட்டில், வடக்குலேருந்து தெற்கு, மேற்குலேருந்து கிழக்கு. ஓகேங்களா? இந்த படத்தை மட்டும் எனக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்தாங்களோ அதே வழியாகவே பறவைகள் வந்து அவங்களோட இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி வலசை போகிற மைக்ரேஷன் ஆகிறப்போ பறவைகளுக்கு என்னென்ன உடலில் மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலையில் வந்து சிறகு வளர்றது, இறகுகளோட நிறம் மாறுறது, உடலில் வந்து கத்தையாக முடி வளர்றது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பேஜில் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, வலசை போதல் அப்படின்னா மைக்ரேஷன் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அதை தெரிந்து கொள்வோங்கிறது இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியம். இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கப்பல் பறவை அப்படிங்கிற ஒரு பறவையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கப்பல் பறவைக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஃப்ரைகேட் பேட். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க, இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரைகேட் பேடோட தமிழ் சொல் வந்து கப்பல் பறவை. இதுக்கு வந்து வேறு பெயர்களும் வந்து இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூளைக்கடா, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லிட்டு வேறு பெயர்களாலும் இது வந்து அழைக்கப்படுது. இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தரையே இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். சிறகை அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும். ஓகேங்களா? இப்போ கப்பல் பறவையில் என்னென்ன பார்த்தோம் நம்ம? கப்பல் பறவைனா ஃப்ரைகேட் பேடுங்க. இது சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும். 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையிறங்காமல் பறக்கும். இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னா, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லிட்டு வேறு பெயர்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து பறவைகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வருது அப்படிங்கிறத ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவர் வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவரோட பாடலில் ஒரு வரியில் சொல்லியிருக்காரு, தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற வரிகள் மூலமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐரோப்பா பறவைகள் எல்லாமே இந்த சைடு வந்து வர மாதிரி, அதாவது நாராய் அப்படிங்கிற ஒரு பறவையை பேஸ் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு. நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாடல் மூலமாக இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன முக்கியம்னா, 1500 வருஷத்துக்கு முன்னாடி வலசை போகிறத பற்றி சத்திமுத்த புலவருங்கிறது எழுதியிருக்காரு. 2 வரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், இந்த 2 வரியுமே எழுதினவர் யார்? சத்திமுத்த புலவர் தான். நமக்கு இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 1500 வருஷத்துக்கு முன்னாடி பறவைகள் வலசை போகிறத பற்றி எழுதினவர் யார் அப்படின்னா சத்திமுத்த புலவர்னு முடிச்சணும். அடுத்து இதில் ஏதோ ஒரு வரியை கொடுத்து இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சத்திமுத்த புலவர் அப்படின்னு முடிச்சணும். அவ்வளோதான். 2 டைப்பாக தான் இதில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியும். அடுத்துங்க, ஈரோப்பில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செங்கால் நாரைகள் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, இப்போ வந்து அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு இனம் என்னென்னா சிட்டுக்குருவி அப்படிங்கிற ஒரு பறவை இனம். சரிங்களா? ஸோ அதை பற்றி இருக்கும், ஜஸ்ட் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் எது நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சிட்டுக்குருவிலாம் எங்கெல்லாம் வாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துருவ பகுதிகள் தவிர, துருவ பகுதினா ரொம்ப இந்த குளிர் பிரதேசம், அந்த இது இருக்குது இல்லைங்களா, அண்டார்டிகா, அந்த மாதிரி இது. அதை தவிர சிட்டுக்குருவி வந்து மனுஷன் வாழக்கூடிய எல்லா இடத்துலையுமே இருக்கும். இமயமலையில் 4000 மீட்டர் வரைக்கும் கூட இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 10 முதல் 13 ஆண்டுகள் வரைக்கும் இது வந்து உயிரோட வந்து இருக்கும். இதில் நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா, பாரதியார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து இதில் இன்னும் ரொம்ப முக்கியம்னா, இந்தியாவோட பறவை மனிதர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் சலீம் அலி. இந்த படம் இருக்குது இல்லைங்களா, எந்திரன் 2.0, இவரை பேஸ் பண்ணி வந்தது தான் டாக்டர் சலீம் அலி, இந்தியாவோட பறவை மனிதர். ஓகேங்களா? சரி,
இவர் வந்து ஒரு புக் எழுதினார். அந்த புக்குக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இவரோட வாழ்க்கை சுயசரிதையை வந்து எழுதிட்டு அதுக்கு பேர் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு வந்து வச்சுருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இவர் டாக்டர் சலீம் அலி வந்து ஒரு முக்கியமான ஒரு கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான வரிகளை வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது வந்து என்னென்னா இவர் வந்து இதை சொல்லிட்டேன் இல்லைங்களா, இந்தியாவின் பறவை மனிதர் வந்து சொல்லிட்டேன், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது உலகிலேயே மிக நெடுந்தூரம் வந்து பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஆலா. இது ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் பறக்கும்னா 22,000 கிலோமீட்டர் வரையும் பறக்கும். இல்லை ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி வாசி விட்டிங்கனாலே ரிஜிஸ்டர் ஆயிருங்க. அடுத்தது பறவையை பற்றின படிப்போட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்னித்தாலஜி. அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, உலக சிட்டுக்குருவி தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 20. ஸோ உலக சிட்டுக்குருவி தினம் என்னைக்கு மார்ச் 20. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, தெளிவாக ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ஒரு தடவை உங்களுக்கு இந்த லெசனை வந்து ரீகால் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப இழுத்துட்டு போனமே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ வலசை போதெல்லாம் என்னென்னு எழுதிக்க சொன்னேன், மைக்ரேஷன் வந்து எழுதிக்க சொன்னேன் இல்லைங்களா. கப்பல் பறவைங்கிறது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும், தரையே இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். கப்பல் பறவைனா ஃப்ரைகேட் பேர்ட். இதுக்கு இன்னொரு பேர்கள் என்னென்ன இருக்குது, கூளைக்கடா, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, அவ்வளோதான். அடுத்து வந்து சத்தியமுத்த புலவருங்கிறது 1500 வருஷத்துக்கு முன்னாடி வலசை போகிறத பற்றி பாடியிருக்காரு. 2 வரிகள் அவர் வந்து கொடுத்துருக்காங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆகியன். இந்த 2 வரியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிங்க, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது காக்கை குருவி எங்கள் சாதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் சொன்னால் பாரதியார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டாக்டர் சலீம் அலிங்கிறவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதர். ஸோ இவருக்காக ஒரு குட்டி மியூசியம் வந்து பெங்களூரில் கூட வச்சுருக்காங்கங்க. யாருக்காவது டைம் இருந்துச்சு நீங்கள் பெங்களூர் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா போய் கூட விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து டாக்டர் சலீம் அலிங்கிறவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதர். இவர் எழுதினா அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சிங்கிற பெயர் வந்து வச்சுருக்காரு. அடுத்தது வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோட் சொல்லியிருக்காரு. ஆர்டிக் ஆலாங்கிற பறவை தான் உலகத்திலே அதிக தூரம் பறக்கக்கூடியது. 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். பறவையை பற்றி படிக்கக்கூடிய படிப்போட பெயர் ஆர்னித்தாலஜி. சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் 20. அவ்வளோதான். மொத்தமே எவ்வளோ பாயிண்ட்டுங்க, ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? சரி, அடுத்து வந்து என்ன இருக்குது, 1 மார்க்ஸை பார்த்துருவோமா. தட்ப வெப்பம் அப்படிங்கிறத எப்படிங்க பிரிக்கலாம், தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் அப்படிங்கிறத வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம், பிரிக்கலாம். தரை கூட்டல் இறங்குங்கிறத தரை இறங்கும். ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லைங்களா, தரை இறங்கும். ஸோ இப்படி வந்து சேர்த்து எழுதலாம். அடுத்தது வழி கூட்டல் தடம்ங்கிறது இத்து மட்டும் சேர்த்துக்குவோம், வழித்தடம். அடுத்தது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. அவ்வளோதான். இப்போ தெரியுதா நான் ஏன் அந்த பாயிண்ட் புக்குக்குள்ளே சொல்லி கொடுத்தேன். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதிங்கிறத ஏன் சொல்லி கொடுத்தேன்னா புக் பேக்கில் நமக்கு இருக்குது. புக் பேக் அப்படியே கேட்கறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையவே இருக்குது. அடுத்ததுங்க மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து யாருங்க, இப்போ தானே படித்தோம், ஆர்டிக் ஆலா. அடுத்தது பறவை வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, சத்தியமுத்த புலவர். அடுத்து பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்ற பெயர், வலசை போதல் என்ற பெயர்னு சொல்லிட்டு உள்ளே காமிச்சனா. அடுத்து இந்தியாவோட பறவை மனிதர் யார், டாக்டர் சலீம் அலி. அடுத்து பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று, ஏங்க போகுதுன்னு சொன்னேன், தட்பவெப்பநிலை. அடுத்தது வந்து இனப்பெருக்கம், உணவு, உறைவிடம், இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னா. ஸோ இதில் ஏதாவது ஒரு ரீசன் வந்து சொல்லணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து வராது, ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து இந்த சொற்றொடர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். மரங்களை வளர்த்து டேஸை காப்போம், டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஸோ மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அடுத்து தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஸ் தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை. ஸோ தமிழகத்துக்கு வந்து வலசை அதாவது மைக்ரேட் ஆகி வர பறவைகளோட எண்ணிக்கை வந்து மிகுந்துள்ளது, சிட்டுக்குருவிகளோட இனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அப்போ குறைந்துள்ளது. அவ்வளோதான். இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும், படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்க. அடுத்தது கிழவனும் கடலும். என்னங்க போன தடவை ஒரு இயல் 2 வீடியோவாக கொடுத்தீங்க, இப்போ ஒரே வீடியோவாகவே போய்கிட்டே இருக்கீங்கன்னா இல்லை கண்டென்ட் ரொம்ப கம்மிங்க, அதனால் ஒரே வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம். ஸோ கிழவனும் கடலும் இந்த பாடத்தை சும்மா துணை பாடம் மாதிரி தான், கதை சும்மா வேணால் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வேணால் படிச்சுக்கோங்க. ஆனால் இதில் நமக்கு தேவைன்னா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான், மற்றபடி இந்த லெசனில் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதுலேயும் இந்த பாக்ஸில் 2 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு
இங்கிலீஷ் ஸ்டோரி. ஓகேங்களா, ஆங்கில புதினம். இதை எழுதினவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எப்போனா 1954 நோபல் பரிசு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கிழவனும் கடலும்ங்கிறது ஒரு ஆங்கில புதினம். இதுக்கு 1954 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இது எழுதினவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த 3 பாயிண்ட் தான் இந்த லெசன் முடிஞ்சு. நீங்கள் டக்குன்னு திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். கதை படிக்கணும்னு தோணுச்சுன்னா சும்மா ஃப்ரீ டைமில் சும்மா உட்காந்து படித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது தான் தேவையே கிடையாது நமக்கு. நான்லாம் ஆரம்பத்தில் படிக்கும்போதெல்லாங்க இது உள்ளுக்குள்ளே படிச்சுட்டு இந்த பையன் வந்து இந்த தாத்தா கூட வந்து போயிட்டுருப்பான். 80 நாள் மொத்தம் இவர் உள்ளே போவார். அதில் 40 நாள் இந்த பையன் கூட போயிருப்பான். அந்த பையன் பேர் எத்தனை நாள் போனால், அந்த தாத்தா எத்தனை நாள் போனார், அவருக்கு எப்போ சுறா மீன் கிடச்சிச்சு, அதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இப்படிலாம் நாங்கள் அடிபட்டு வந்தனால எது மட்டும் படித்தா போதுங்கிறத உங்களுக்கு கிளாரிட்டியோடு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த லெசன் முடிஞ்சு. இதுக்கு வந்து 1 மார்க்ஸ்லாம் கிடையாது. அடுத்து நமக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க, பகுதி ஆளை வந்து வரும் இல்லைங்களா, இலக்கணம். ஓகேங்களா, ஸோ வந்து தெளிவாக படிக்கணும். ஸோ நிறையா பேர் சொன்னது வந்து எங்களுக்கு மேக்ஸ் எப்படி கஷ்டமோ அதே போல் இலக்கணமும் எங்களுக்கு கஷ்டம் தான், குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோமே ஈஸியாக கூட்டிகிட்டு போங்க, இதை தான் என்கிட்ட நிறையா பேர் கேட்டாங்க. ஓகேங்களா, ஸோ பொறுமையாகவே போகலாம். நம்ம போன யூனிட்டில் வந்து போன இயலில் நம்ம என்ன படித்தோம், குறில் நெடில், அதுக்கு மாத்திரை அளவு என்னன்னு படித்தோம், உயிரெழுத்து மெய்யெழுத்து படித்தோம். அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு படித்தோம். மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனைங்கிறத படித்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளான விஷயங்கள் படித்தோம். அதே போல் முதல் எழுத்து சார்பு எழுத்து. இப்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எழுத்து அப்படிங்கிறது 2 வகைப்படும். அது என்னன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து. அப்போ இவங்க 2 பேரும் எதை டிபெண்ட் பண்ணி வராங்கன்னா எழுத்துக்கு கீழே வராங்க. இது நம்மளோட ஒரு ப்ரீவியஸ் கொஷினுங்க. எழுத்து வந்து எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். அது என்ன அப்படிங்கிறப்ப அதில் தப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல கூற்று என்ன ஆயிடுது, நம்ம வந்து அவுட் ஆயிடுவோம். ஓகேங்களா, அப்போ எழுத்துங்கிறது முதல் எழுத்து சார்பு எழுத்து. இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு நமக்கு ப்ரீவியஸ் கொஷின். ஓகேங்களா, முதல் எழுத்து அப்படிங்கிறது எதை சார்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்தை சார்ந்து வரக்கூடியது தான் முதல் எழுத்து. சார்ந்து கிடையாது, அது 2ம் சேர்ந்தது தான் முதல் எழுத்து. உயிரெழுத்து 12 ப்ளஸ் மெய்யெழுத்து 18 ஈக்குவல் டு இந்த 30. இது 30 தான் முதல் எழுத்து. இந்த 30 ஏங்க முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை வச்சு தான் பிற உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு பிறக்குது இல்லைங்களா. ஸோ இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறத நமக்கு என்னென்னு வருது, கா. அப்போ இது 2யும் வச்சு தான் ஒரு உயிர்மெய் எழுத்து பிறக்க முடியுது. அப்போது இவங்க அந்த 30 எழுத்து தான் என்னது நமக்கு முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே வாசித்து பார்த்தா இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து சார்பு எழுத்து அப்படின்னா முதல் எழுத்து அந்த 30 எழுத்தை சார்ந்து வருது பார்த்திங்களா, அதுதான் நமக்கு என்னென்னா சார்பெழுத்து. சார்பெழுத்துங்கிறது எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். ஸோ முதல் எழுத்துனா அந்த 30 எழுத்து முதல் எழுத்து, அந்த 30 எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாமே ஆல்ரெடி ஸ்கூலில் மொட்டை மனப்பாடம் அடிச்சிருப்போம். நம்ம எல்லாருமே ஒரு பாட்டு மாதிரி நம்ம தமிழ் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் அப்படியே நம்ம படிக்க போகிறோம். இது எதுக்குங்க 10 வகைப்படும் மட்டும் படித்தா போதாதா, அந்த பேர் முதற்கொண்டு படிக்கணும்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நம்ம பேரையும் படிக்கணுங்க. ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸில், அதாவது பெரிய பெரிய கிளாஸில் போகும்போது ஃபஸ்ட்டு இங்கே இந்த 2 படிச்சுடுவோம், அடுத்த 3 வந்து 8th படிப்போம், அடுத்த 2 8th படிப்போம். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்க பெரிய பெரிய கிளாஸில் நம்ம ஒன்றா படிச்சுக்கிட்டே போவோம். ஓகேங்களா, ஸோ அப்போது இங்கேயே வந்து பேரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ அடுத்து டக்குன்னு முடிச்சிடலாம். உயிர்மை அப்படிங்கிறது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். உயிர்மைன்னா என்னதுங்க, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்றுக்கு ஒன்று சேர்றனால தான் உயிர்மெய் எழுத்து தோன்றுது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இப்போ கா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த இக்கு கூட்டல் ஆ 2ஓட ஒளியும் சேர்ந்து வரும், அந்த 2ஓட சவுண்டுமே சேர்ந்து வர்றது தான் உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தா அப்படின்னா அந்த இத்து கூட்டல் ஆ 2ஓட ஓசையுமே வரும் நமக்கு. தா அந்த வருது இல்லைங்களா, நா வருது இல்லைங்களா. ஸோ அது 2 ஒளியும் சேர்ந்து வர்றது தான் நம்மளோட ஒளி வடிவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வரி வடிவம் வந்து எப்படி இருக்கும், அதாவது அந்த லெட்டர் இப்போ வந்து கா எழுதுகிறோம் இல்லைங்களா, இதோட வரி வடிவம் எதை பேஸ் பண்ணியிருக்கு, மெய்யெழுத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஒலிக்கும் கால அளவு வந்து எதை பேஸ், அதாவது அந்த மாத்திரை அளவு சொல்லுவோம் இல்லைங்களா, கை நொடிக்கிறதோ இல்லை கண் இமைக்கிறதோ சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா உயிரெழுத்தை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா மெய்யெழுத்துங்கிறது வெறும் அரை மாத்திரை தான். ஆனால் உயிரெழுத்தை பேஸ் பண்ணி வரும்போது உயிரில் குறில் எழுத்துனா 1 மாத்திரை, உயிரில் நெடில்னா 2 மாத்திரை வருமா. அப்போ மாத்திரை அளவு வந்து உயிரெழுத்தை பேஸ் பண்ணி வரும்,
வரும். அதில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை பேஸ் பண்ணி வரும். அடுத்து முதல் எழுத்தை சார்ந்து வரனால தான் இது என்னவா சார்பெழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அப்வியஸாக இக்கு கூட்டலாங்கிறது முதல் எழுத்துக்கள் தானே ரெண்டுமே, ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிர் எழுத்து. அப்போ அதை சார்ந்து வரனால தான் இது சார்பெழுத்து. அடுத்தது ஆயுதம்ங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஓகேங்களா, 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். இந்த மாதிரி வேறு எதுக்குமே ஒரு வடிவம் கிடையாது. இதுக்கு வேறு பெயர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. தனிநிலை, அக்கேனா, முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, இந்த 4 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது இது வந்து ஒரு நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. அடுத்து வந்து எப்போவுமே இந்த ஆயுத எழுத்து எப்படி வரும், தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தை வந்து வச்சுக்கும். ஓகேங்களா, இப்போ அஃது அப்படின்னா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்குது, தனக்கு பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மையை வந்து வச்சுக்குது. வல்லினம் அப்படின்னா என்னதுங்க, கசட தபர தானே. அப்போ அந்த கசட தா, அந்த தாங்கிறது இந்த தூங்கிறது அந்த தா வரிசையில் தானே வருது, அவ்வளோதான். தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எப்போவுமே இது இப்படி தான் வரும். இக்கு வந்து நடுவில் வந்து வருது அப்படின்னா, அக்கு வந்து நடுவில் வருது அப்படின்னா முன்னாடி வந்து யார் வருவா, ஒரு குறில் வரணும், பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மை வந்து வந்துடணும். இது அந்த அக்கு வந்து தனித்து இயங்காது, அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ முன்னாடி வந்து ஒரு உயிரெழுத்து வருது, பின்னாடி வந்து ஒரு உயிர்மை எழுத்து வருது. இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது சார்ந்து வரனால தான் இது என்னது சார்பெழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் எல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இலக்கணத்துக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இது எடுத்துக்காட்டுன்னு இருக்குல்ல, இதுவே வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. அப்போ இது எப்படி எழுதணும், பல நாட்கள் மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. 2 தொடராக பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், கபிலன் வேலை செய்தான் களைப்பாக இருக்கிறான், அப்படி பிடிக்கலாம். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றால், இலக்கியா இனிமையாக பாடினால் புள்ளி வச்சுட்டு பரிசு பெற்றால், அப்படி வந்து பிரிச்சிடணும். ஓகேங்களா, அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. பறந்து விழுந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இந்த பறவை பறக்கிற பறவை, அப்போ கடலுக்கான இன்னொரு பேர் வந்து சின்னரா வரக்கூடிய பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். ஸோ உரை வந்து எதுங்க வரும், ஸோ சின்ன ரை வருது இல்லைங்களா, இதுதான் வரும். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா கத்தி வைக்கக்கூடிய உரை, அது வந்துடும். அடுத்து முத்து தம் டான்ஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். பணி அப்படின்னா வேலைக்கு 3 சுழி நிவர்ணம். அடுத்து கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்தலை. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து தெளிவாக மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்ததுங்க புல் என்பதன் வேறு பெயர். புல் அப்படிங்கிறதுக்கு என்ன வேறு பெயர் அப்படின்னா பறவை. சரிங்களா, பறக்கிற பறவை இருக்குது இல்லைங்களா, அதுதான் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. பறவைன்னு பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். அடுத்து சரணாலயம் அப்படிங்கிறது என்னதுங்க, புகலிடம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பறவை, இங்கே வந்து வலசை போதல், இது வந்து புகலிடம். ஓகேங்களா, புகலிடம்ங்கிறது எப்படிங்க சொல்கிறீங்கன்னா பின்னாடி வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இங்கே என்னென்னா எல்லாமே ஜம்பிள்டு வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, களைச்சி போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை என்ன பண்ணணும், வரிசையாக ஆர்டர் பண்ணி எழுதணும். இதில் நான் ஒன்று மட்டும் எடுத்துக்காட்டு சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இது எப்படிங்க வரணும், சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ ஜம்பிள்டு வேர்ட்ஸாக இருக்கா, அதை நம்ம வந்து மாற்றணும், ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஓகேங்க, அடுத்து ஏதாவது முக்கியமான இதெல்லாம் ஜஸ்ட் வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள், தப்பு இல்லை. ஓகேங்களா, அடுத்தது எது முக்கியம் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், கலைச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன், நான் முன்னாடி புக்கில் சொன்னேன்னா. அடுத்து தட்பவெட்பநிலைனா கிளைமேட், புகலிடம்னா சாங்சுரி, நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா. அடுத்து வானிலைனா வெதர், புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. இந்த கலைச்சொல் அறிவுங்கிறது நமக்கு பொருளை சரியாக பொறுத்துகிறதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த கலைச்சொல்லில் வந்து இலக்கணத்தில் அந்த இடத்துல இடம்பெறும், ரொம்ப 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 முக்கியம், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ 2வது இயலும் நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பில் கேட்கலாம். இல்லை நார்மலாக வந்து பேட்ச்சில் இல்லாமல் நான் டெஸ்ட்டு பேட்ச் வந்து பெய்டு பேட்ச்சில் சேராமல் நான் உங்களோட வீடியோ மட்டும் பார்த்து படிக்கிறேங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். நம்மளோட கிளாஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான கருத்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ சாரிங்க, இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா இன்னும் 1 வீக் டைம் இருக்குது, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.